யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் சொல்லு. அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்ல சார்? ஆமா கண்டிப்பா. ஓகே. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. ஹாஸ்பிடல் நடத்துறது சாதாரண தொழில் நடத்துற இடம் இல்ல சார். இது கோவில் மாதிரி உயிர் சம்பந்தப்பட்டது. கடவுளுக்கு அடுத்தபடியா மக்கள் நம்புறது டாக்டரை தான். ஏன் கடவுளை விட அதிகமா நம்புறதே டாக்டர்ஸ் தான். அப்படி மக்களோட நம்பிக்கைக்கு பாத்திரமான இடத்துல பணத்துக்காக போலி மருந்தையும் எக்ஸ்பைரி ஆன மருந்தையும் யூஸ் பண்ணி இப்படி பணம் சம்பாதிக்கிறீங்களே, இதெல்லாம் கேவலமா இல்ல? சீ. வினோத் அக்கா, என்னக்கா நீங்க இந்த நேரத்துல கோயிலுக்கு போகணும்னு வர சொல்றீங்க? இப்போ அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லக்கா. கோயிலுக்கு போனீங்கன்னா எக்ஸாமுக்கு டைம் ஆயிடும்க்கா. 5 மினிட்ஸ் லேட் ஆனாலும் எக்ஸாம் ஆல விட மாட்டாங்க. ப்ளீஸ்க்கா, வேணும்னா எக்ஸாம் முடிச்சுட்டு திரும்ப வரும்போது வேணா கோயிலுக்கு போலாமே. வினோத், எனக்கு மனசே சரியில்லை. நான் போய் ஒரு 5 நிமிஷம் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். இப்ப இருக்கிற அதே மனநிலையில என்னால எக்ஸாம் எழுத முடியாது. அதனால உள்ள போ, சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம். வரைக்கும் நீங்க செஞ்ச எல்லா திருட்டுத்தனத்தையும் நான் மொத்தமா டேட்டாவோட எடுத்துட்டேன். இனிமே நீங்க யாருமே சட்டத்துக்கு முன்னாடி தப்பிக்கவே முடியாது. முதல்ல நீ இங்க இருந்து தப்பிக்க முடியுமான்னு பாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல கோடிக்கணக்கான பணம் புழங்குற இந்த தொழில முடக்கிறதுக்காக நீயும் வேலும் சேர்ந்து சதி பண்ணுவீங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? கோடிக்கணக்குல பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்கு. அதை விட்டுட்டு அப்பாவி மக்களோட உயிரோட விளையாடுறீங்களே. அப்பாவி மக்கள்னு சொல்றியே, அவங்க எல்லாம் யாருன்னு தெரியுமா? அவங்க தான் எங்க வியாபாரத்தோட அச்சாரமே. எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் ஒரு சின்ன காய்ச்சல், தலைவலி, முதுகுவலி, கழுத்து வலி, பல்வலினா எங்க கிட்ட தான் வந்தாகணும். எவ்வளவு ஆனாலும் பாத்துக்கிறோம், என் உயிரை மட்டும் காப்பாத்துங்கன்னு அவங்க உயிரையே அடமானம் வைக்கிறாங்கல்ல, அதுதான் எங்க பலம். நீ இங்க கேள்வியும் கேட்க கூடாது, பதிலையும் எதிர்பார்க்க கூடாது. நாங்க சொல்றத நீ கேட்டுக்கிட்டு போனா உன் உயிர் உனக்கு, இல்லனா எமனுக்கு. அவர்கிட்ட என்னம்மா சொல்றது? அங்க பாரு. என்னம்மா அங்க பாரு, யார் வருதுன்னு. இவ எதுக்காக கோயிலுக்கு வந்திருக்கா? நம்ம கோயிலுக்கு வந்த நேரத்துல கிழமை மண்டைய போட்டானா? ஏய் சரிவா, அவகிட்ட இப்ப என்னன்னு கேப்போம். ஏய், என்ன மிரட்டுறியா? பாவம், இன்னுமா உனக்கு புரியல? இனிமே உன்னை மாத்த முடியாது. ஏன்னா நீ கை மீறி போயிட்ட. உன்னை உயிரோட விட்டா இந்த தொழிலையும் ஹாஸ்பிட்டலையும் இழுத்து மூடுற நிலைமைக்கு கொண்டு வந்துருவ. அப்படி ஒரு நிலைமை வந்தா எத்தனை பேர் பாதிப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. நாங்க பண்ற தொழில் சாதாரண பிசினஸ் இல்ல. செயின் மாதிரி எத்தனையோ பேரு கண்ணுக்கு தெரியாம வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. நீ ஒருத்தி கெடுக்க நினைச்சா அதை விட்டுருவோமா? எங்க ஓட பாக்குற? நீ என்ன முயற்சி பண்ணாலும் உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இங்க பாரு, நீயா ஒத்துழைச்சா ஈஸியா மேல போயிடலாம், இல்ல ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இது பாருங்க, சொன்னா கேளுங்க. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சது, நீங்க ஆயுசுக்கு வெளியே வர முடியாது. என்னது, சாகுற நிமிஷத்துல கூட திமிராதான் பேசுவியா? பரவாயில்ல, உன் கோவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நந்தினி. அப்புறம் உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எனக்கு உன் மேல ரொம்ப நாளாவே ஒரு ஆசை, அதுவும் பல நாள் ஆசை. அது இன்னைக்கு தீர போகுது. நந்தினி, எங்க ஓட பாக்குற? எங்க ஓட பாக்குற? என்கிட்ட இருந்து தப்பிச்சிருவியா?
அம்மா தாயே, ஏன் இப்படி எல்லாம் எங்களை சோதிக்கிற? இத்தனை நாளா நீ எங்களுக்கெல்லாம் எவ்வளவு சோதனை எல்லாம் கொடுத்திருக்க. அதெல்லாம் நாங்களும் முறியடிச்சு இன்னைக்கு எங்க வாழ்க்கையை தொடங்குறதுக்காக நான் எக்ஸாம் எழுத போறேன். ஆனா இந்த சமயத்துல நீ இவ்வளவு பெரிய இடி இறக்குனா நான் என்னமா பண்ணுவேன்? இப்படி ஒரு சூழ்நிலையில எப்படிமா நான் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆக முடியும்? வேலு போட்ட விதையை நான் மரமாக்கி அது மூலமா கனி எடுக்க இருக்கிற சமயத்துல எதுக்காக எங்களை இப்படி சோதிக்கிற? உனக்கு என்ன பத்தியும் வேலுவை பத்தியும் நல்லா தெரியும். என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டாரு. அவருக்கு ஏன் இந்த வீண் பழி? நந்தினிய கூட பிறந்த தங்கச்சியா தான் பார்த்தாரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நந்தினி காணாம போன கேஸ்ல சம்மந்தமே இல்லாம வேலுவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆமா தாயே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த நாட்டுல பணக்காரங்க தப்பு பண்ணிட்டு ஏழைங்க மேல பழிய போட்டு தப்பிக்க நினைக்கிறாங்க. இதை இந்த சட்டமும் காவல்துறையும் தடுக்காம அவங்களுக்கு துணையா போகுது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு நீதாமா துணை. என்னோட எல்லா கஷ்ட காலத்திலயும் நீதான் என் கூட இருந்து எனக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்திருக்க. அதே மாதிரி இதுலயும் எனக்கு துணையா நீதான் நிக்கணும். வேலுவையும் காணாம போன நந்தினியையும் காப்பாத்தி கொடு. நான் நல்லபடியா எக்ஸாம் எழுதணும். வேலுவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. செய்யாத தப்புக்கு அவர் எத்தனை முறை தான் தண்டனை அனுபவிப்பாரு. நந்தினி எங்க இருந்தாலும் உடனே அவளை என் கண்ணு முன்னாடி கொண்டு வா. அவளுக்கு இந்த கொடூரமான மிருகங்களால எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது. அம்மா தாயே, நான் உன்னை நம்பிதான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்னை கைவிட்டுறாத. என்னடி இது? கோவிலுக்கு வந்து சாமி கிட்ட வேண்டும்னு இப்படி ஒரு குட் நியூஸ். அந்த வேலு போய் எங்கேயோ வசமா மாட்டிக்கிட்டு இருக்கான். ஆமாமா, ஏதோ போலீஸ் அரெஸ்ட்னு சாமி கும்பிட்டு இருக்கா. என்னன்னு போய் பாப்போம் வா. உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? உன் பொண்ணு வயசு தாண்டா எனக்கு. என்ன போய் தப்பா பாத்துட்டு இருக்க? பொண்ணு வயசா இருந்தா பார்க்க கூடாதா? இங்க பாரு, உன் மேல உள்ள ஆசையை தீர்த்துக்கிட்டு அப்புறம் உன்னை கொன்னுட்டு அந்த பழிய அந்த வேலு மேல போட போறேன். எப்படி? நீ நினைக்கிறது ஒரு நாளும் நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். நீ யார உள்ள தள்ளணும்னு நினைக்கிறியோ அவரால நீயும் உனக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே கம்மி என்ன போறீங்க. நிச்சயம் இது நடக்கதா போகுது. என்னது? அவனா எங்களை உள்ள தள்ள போறான்? விடு. இங்க பாரு, என்னைக்குமே பணக்காரனுக்கு பாமர அடிமையா தான் இருக்கணும். இந்த உரிமை குரல்லாம் கொடுத்தா இந்த மாதிரி தான் அழிவு கண்டிப்பா நிச்சயம்.